ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கோம். இன்றைக்கி ஒரு அழகான டாப்பிக்கில் தாங்க பேச போகிறோம். நம்மோடு பேசுவதற்காக ஒரு சூப்பரான டாக்டர் வந்திருக்காங்க. எதை பற்றி அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேங்க. பெண் குழந்தைகள் தினம் ஜனவரி 24, அதாவது நாளைக்கு பெண் குழந்தைகள் தினம் கொண்டாட இருக்கோங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் கல்வி, சுகாதாரம், ஆரோக்கியம், பாதுகாப்பு, அவங்களுக்கு அதிகாரமும் வரணும் அப்படின்றத பற்றி ஒரு விழிப்புணர்வு ஸ்ப்ரெட் பண்ணுற ஒரு டேவாக தான் இந்த தினம் ஜனவரி 24 செலிப்ரேட் பண்ணுறோம். அந்த ஆரோக்கியம், சுகாதாரம் இதெல்லாம் பெண் குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அதை பற்றி நம்மளோட உரையாடுவதற்காக, உடல் நலம் குறித்த நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொள்வதற்காக உட்சுரப்பியல் நிபுணர் டாக்டர் ஜெயஸ்ரீ கோபால் அவர்கள் இன்னைக்கு நம்மோட வந்திருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிட்டோம். வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம். உங்களோட இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நேயர்கள் தொடர்ந்து பேச போகிறாங்க மேம். தேங்க்யூம்மா. எஸ் மேம். முதல்ல ஒரு பாட்டு, ஒரு சூப்பரான ஒரு பாட்டு கேட்டு உங்களோட கேள்விகள்லாம் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் இதை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 04429890038 அல்லது 04429520554 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பெண்களோட உடல் நலம் குறித்து என்னென்னலாம் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கோ அந்த சந்தேகங்கள்லாம் அப்படியே லிஸ்ட் பண்ணி நம்ம டாக்டர் வந்திருக்காங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியோட முதல் பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, தேசிய பெண் குழந்தைகள் தினத்தையொட்டி பெண்களின், அதாவது பெண் குழந்தைகளோட உடல் நலம் குறித்து நம்மோடு பேசுவதற்காக உட்சுரப்பியல் நிபுணர் வந்திருக்காங்க, டாக்டர் ஜெயஸ்ரீ கோபால் மேம் அவர்கள். அவங்கக்கிட்ட தான் நம்ம நிறைய கொஷின்ஸ் இன்னைக்கு கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கும். நீங்களும் இதை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 044298600038 அப்படிங்கிற எண்ணுக்கு அல்லது 044295205554 அப்படிங்கிற எண்ணுக்கு கால் பண்ணி பெண் குழந்தைகள் குறித்து என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அந்த சந்தேகங்களை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கேள்வி என்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது மேம். அந்த கேள்வி நான் கேட்டுடுறேன். பொதுவாகவே உட்சுரப்பி அப்படின்னு சொன்ன உடனே நிறைய சுரப்பிகள் இருக்கு இல்லையா? ஆனால் எல்லாருக்குமே முதல்ல உட்சுரப்பின்னு சொன்ன உடனே தைராய்டு சுரப்பி தான் ஞாபகம் வரும். இப்போ தைராய்டு ப்ராப்ளம் வர்றதுக்கான காரணம் என்ன, அதோட அறிகுறிகள் எந்த மாதிரி இருக்கும், தவிர்க்கிறதுக்கு என்ன மாதிரி எல்லாம் பண்ணலாமா? இது மூணுத்துக்கும் ரெண்டாவது கேள்விக்கு மட்டும் மேபி சரியான ஒரு விடை இருக்கலாம். பட் முதல் இது எதனால் தைராய்டுக்கு பிரச்சனை வருதுன்னு இது வரைக்கும் இன்னும் உலகத்தில் யாருமே கண்டுபிடிச்சதில்லை. பெரும்பாலும் பெண்களுக்கு வரும், ஏஜ் ஆக ஆக வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டு தெரியுமே தவிர ஜென்ரலி ஸ்பீக்கிங் முக்கால்வாசி பெண்களுக்கு வரக்கூடிய தைராய்டு பிரச்சனை எதனால் வருதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. சில பேருக்கு அஃப்கோர்ஸ் நம்ம இந்த கர்ப்பமாக இருக்கும்போது டெஸ்ட் பண்ணுறோம் தைராய்டு. ஏன்னா முதல்ல 3 மாதம் பெண்கள் கர்ப்பமானோன்னு பாப்பாவோட தைராய்டு ஒன்றும் இதுவாக இருக்காது, ஃபார்ம் ஆகிருக்காது. அந்த டைமில் கம்ப்ளீட்டாக மதரோட தைராய்டு தான் பேபிக்கு தேவை. அந்த டைமில் எல்லா கர்ப்பமாற பெண்களுக்கும் தைராய்டு பார்த்து அவங்களுக்கு ஏதாவது உடம்புல குறைவாக இருந்தால் டேப்லெட் மூலமாக கொடுத்து லெவலை சரிப்படுத்துகிறோம். அது மாதிரி சில டைமில் கொஞ்சம் தைராய்டு சுரக்கிற சக்தி கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர மற்றபடி எதனால் சில பேருக்கு அந்த மாதிரி அந்த தைராய்டு கம்மியாக சுரக்கிறதுன்னு இது வரைக்கும் ஒன்றும் கண்டுபிடிக்கல. தைராய்டு கம்மியாக சுரக்கிற பிரச்சனை வந்ததுன்னா உடலில் இருக்கிற ஒவ்வொரு பாகத்துலேயும் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா நம்ம பாடியில் இருக்கிற ஒவ்வொரு அந்த அணு செல்லுக்கும் தைராய்டுங்கிறது தேவை. ஸோ அந்த தைராய்டு இல்லைன்னா ஒவ்வொரு செல்லு இந்த பாடியில் இருக்கிற எல்லா பார்ட்டுமே சரியாக வேலை பண்ணாது. நான் சாதாரணமாக சொல்கிறது நம்ம காரு, இது பைக்குக்கெலாம் பெட்ரோலும் போடணும், ஆயிலும் போடணும். தைராய்டு ஆயில் இல்லைன்னா கொஞ்ச நாளைக்கு நம்ம என்ஜின் ஓடும், ஆனால் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கடன்னு சத்தம் கேட்கும், ஒரு மாதிரி ஸ்மூத்தாக ஓடாது. அதுதான் தைராய்டு ஹார்மோனு. தைராய்டு ஹார்மோன் இல்லைன்னா உயிருக்கு ஆபத்து கிடையாது, பட் நல்லா வாழ மாட்டோம். ரொம்ப ஒரு மாதிரி சோர்வாக இருக்கும், டயர்ட்னஸ்ஸு, உடம்பு வலி, முட்டு வலி, முடி கொட்டுறது, இந்த மாடவிடாய் இந்த பீரியட் சரியாக வராமல் இருக்கிறது, கை கால் வீங்கிக்கிறது, உடம்புல கொஞ்சம் நீர் சேருறது, மோஷன் போகிற பிரச்சனை, தூக்கம் ரொம்ப வரும், தூங்கிகிட்டே இருப்பாங்க. சில சமயம் அந்த பெண் குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க, ரொம்ப சோம்பேறியாக இருக்காங்க டாக்டர், பார்த்தா தைராய்டு பிரச்சனையாக இருக்கும். அதனால் நம்ம குழந்தைங்க ரொம்ப டயர்டாக இருக்காங்கன்னா தைராய்டை பற்றி யோசிக்கணும். அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் தைராய்டுனால ஏற்படலாம். கண்டிப்பாக மேம். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்கும். நேர்கள் காத்துட்ருக்காங்க மேம், அவங்ககிட்ட பேசிடுவோம். வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் சகோதரி. வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வேலூர்லேருந்து சுவாமிநாதன், மருத்துவரிடம் பேசணும். கண்டிப்பா சார், பேசுங்க. மேம் இருக்காங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம். சொல்லுங்க சார்.
நான் வேலூர் சாமிநாதன் பேசுறேன். இந்த உட்சுரப்பியல் அப்படின்றது ஹார்மோன் வந்து சுரப்பு அது சம்பந்தப்பட்டதுங்களா? அப்படின்னாக்கா ஒரு பெண்ணாக பிறந்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த ஹார்மோன் சுரப்பு அதிகமா இருக்கனால, ஆண் சுரப்பு அதிகமாக இருக்கனால ஆண்களாக மாறுவதும், அல்லது ஆணாக பிறந்தது பெண்ணாக மாறுவதும் மூன்றாம் பாலினத்தர் அப்படின்ற ஒரு தரப்பு இன்றைய சூழ்நிலையில வந்திருக்குது. ஆனா இயற்கை கட்டமைப்பில் வேற எந்த ஒரு மனித பிறவியை தவிர மற்ற பிறவிகளை வந்து மூன்றாம் பாலினம் என்பது கிடையாது. இது இந்த உட்சுரப்பியல் செயல்பாடுகளா? அதே போல இன்னொன்று வந்து இந்த பருவம் அடைதல் பெண்களுக்கு வெகு சீக்கிரத்திலே 8-9 வயது 10 வயதுக்குள்ளே வந்துடுது. இதை வந்து பெற்றோர்களாகிய நாங்க வந்து ரொம்ப பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு ரொம்ப அச்சமா இருக்கு சூழ்நிலை. அந்த மாதிரி இது சொசைட்டியுடைய செயல்பாடுகள் அந்த அளவுக்கு பாலியல் வன்கொடுமை எல்லாம் நடக்குது. இதுவும் வந்து கொஞ்சம் உங்க ஆலோசனை சொல்லணுமா? மேலும் வந்து என்னன்னாக்கா நம்ம குழந்தைகளை கருவில் இருக்கிற போது பெண் குழந்தைகளை வந்து சிசுக்களை வந்து கருக்கலைப்பு செய்யக்கூடிய சூழ்நிலையில, ஆனா வாக்காளர் லிஸ்ட் வந்து வருது. அதில் பார்க்குறப்போ பெண்களுடைய வாக்களிக்கக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமா இருக்குது. இது ஆண்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவா இருக்கு. இது எந்த வித காரணம் தெரியல. ஏன்னா ஒரு 20 வருடங்களா எடுத்துக்கிட்டாக்க வேலூர், தருமபுரி, திருப்பத்தூர் மாவட்டங்கள்லாம் எடுத்துக்கிட்டாக்கா திருட்டுத்தனமாக கரு கலைப்பு, பெண் குழந்தை கருக்கலைப்பு அப்படிலாம் வந்து கொல்லப்படுதல் எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம், பத்திரிகையில பார்க்குறோம், தொலைக்காட்சியில செய்தி ஊடகங்கள்னு பார்க்குறோம். இது கொஞ்சம் விளக்கமா நீங்க சொல்லணுமா? நான் வானொலியில் கேட்டுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி சார். உங்களுக்காக மேம் இப்போ பதில் சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப ஆழமாக நினைச்சு கேள்வியை கேட்டிருக்காங்க போல இருக்கு சார். ரெண்டாவது கேள்விக்கு முதல்ல இது பதில் அளிக்கிறேன். இந்த மாதிரி இந்த சாரி, மூணாவது கேள்வி நிறைய வந்து எது முதல்ல எது ரெண்டாவதுன்னு எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுது இப்போ. ஸோ அவர் மூணாவதாக கேட்டது வந்து இந்த மாதிரி இந்த பெண்களை வந்து கலைக்கிறாங்களே தவிர, பெண்கள் வந்து கருவில் இருக்கும்போது பெண் குழந்தையை கலைக்கிறாங்களே தவிர ஏன் ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து பெண்கள் அதிகமாக இருக்காங்க? அது வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மேபி பர்த் போது பெண்கள் தான் அதிகமாக உருவாகி பிறக்கிறாங்க. அண்ட் பெண் குழந்தைங்க அவளை கலைக்காதனால நிறைய ஓட்டர் லிஸ்ட்டில் அதிகமாகிட்டுருக்கு. பட் ஓவரால் நம்ம வந்து பயாலஜின்னு நம்ம எடுத்து பார்த்தா அது சமமாக தான் இருக்கும். ஆல்வேஸ் நம்ம ஒரு பாப்புலேஷன் எடுத்தால் அது 50-50 தான் இருக்கணும். அப்படி தான் நம்ம பாப்புலேஷனில் அதை சமமாயிடும். அதனால் அது இப்போ வந்து ஏதாவது கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் ஏறுற மாதிரி இருக்கும், குறையிற மாதிரி இருக்கும். பட் ஓவரால் வந்து லாங் டேர்ம் பார்த்திங்கன்னா அது வந்து சமமாயிடும். முதல் கேள்விக்கு வந்து ரொம்ப சுலபமாக என்னால் கேள்வி அளிக்க முடியாது. அதுவே ஒரு 3 hour லெக்சர். அது இந்த மாதிரி அந்த மூணாவது ஜெண்டர்னு சொல்கிறது அது எப்படி உருவாருது. பட் ஜென்ரலாக ஸ்பீக்கிங் வந்து நம்ம ஜெனட்டிக்காக பிறவி என்ன எடுக்கிறோமோ, இப்போ வந்து நீங்கள் நம்ம XY XX அப்படின்னு சொல்கிறோம், அந்த மரபு ரீதியில் வருது. நம்ம ஜெனட்டிக்காக நம்ம என்ன பிறவி எடுக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு வெளிவரும். அதுக்கும் மேலே ஏதாவது ஹார்மோன் பிரச்சனைகள் இருந்தால் உள்ளூர பெண்களாக இருந்து வெளியில் பார்க்குறதுக்கு ஆண்களோட சில இது வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப இந்த மாதிரி இந்த அதிகமாக வந்து ஃபேஸில் வந்து இந்த முடி வளர்கிறது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரலாமே தவிர உள்ளூரை நம்ம வந்து அந்த மாதிரி மாற மாட்டோம். ஸோ அது வந்து தேர்ட் ஜெண்டர்னு நான் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி சில ஆண்களுக்கு வந்து ரொம்ப ரேராக பெண்களோட ஹார்மோன் அதிகமாக இருந்தால் அவங்க உடம்புல இருக்க அந்த ஆண்மத்தனம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் குறையிற மாதிரி தெரியும். இது வந்து பெரும்பாலும் வந்து ஏதாவது அந்த எட்ரீனல் கிளாண்டுங்கிற அந்த கிட்னி பக்கத்தில் இருக்கிற 2 சுரப்பி, இல்லைனா வந்து ஆண்களுக்கு வந்து அந்த வேற சம்மந்தப்பட்ட இருக்கிற இதில் எதனா ஹார்மோன் உருவாகிற இல்லை ஹார்மோன் உருவாயிட்டு அதை வேலை பண்ணுற விதத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் இந்த மாதிரி பிறவியிலிருந்தே சில குழந்தைகளுக்கு அந்த பிரச்சனைகள் வரலாம். சில பேருக்கு அந்த இடத்துல எதனா வந்து கட்டி வரத்தினால ஹார்மோன் அதிகமாக சுரக்கிறதுனா இந்த பிரச்சனை வரலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டட் டாபிக். என்னால் சுலபமாக ஆன்சர் சொல்ல முடியுமான்னு தெரியல. பட் எஸ், சில பேருக்கு அந்த ஹார்மோன் பிரச்சனைகள்னால இந்த மாதிரி நம்ம ஜெனட்டிக் செக்ஸும் ஃபினோடிபிக் செக்ஸ், ஃபினோடிபிக்னா வெளி மூலமாக பார்க்குறது ஆனா பெண்ணா நம்ம தெரியறது மாறும். பட் நம்ம நினைக்கிறது வேற. நம்மளை பற்றி நம்ம ஆனா பெண்ணா நினைக்கிறது அது வந்து வேற மாதிரி ஒரு இது. அது வந்து இது சம்மந்தப்பட்டது இல்லை. ஓகே மேம், அடுத்த நேர் காத்திருக்காங்க, அவங்க பேசிடுவோம். வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலீல் அஹமது பேசுறேன். மருத்துவர்கிட்ட பேசலாமா? கண்டிப்பா சார், பேசுங்க. சொல்லுங்க சார். ஹலோ, கேட்டுட்டு இருக்கேன். வணக்கம் டாக்டர். ஃபர்ஸ்ட் உங்களை நான் ஒரு 3 மாசம் முன்னாடி சன் டிவிலேயே நான் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில கவனிச்சேன். ரொம்ப அழகா பேட்டி கொடுத்தீங்க. நன்றிங்க. நன்றி. எனக்கு சந்தேகம் என்னன்னா, இந்த பெண் குழந்தைக்கு பாத்தீங்கன்னா அதிகமா ஹார்மோன் சுரக்குது. கம்மியா சுரந்தாலும் பாத்தீங்கன்னா அது எதுன்னு சொல்றாங்கன்னா கம்மியாவா சுரக்கூடாதுன்றாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது
அதுக்கப்புறம் இப்ப தைராய்டுக்காக மாத்திரை எல்லாம் போறாங்க நிறைய பேரு. அது காலையில எப்படி போடுறது, அது போட்டு எவ்வளவு நேரத்துக்குள்ள சாப்பிடணும், எவ்வளவு எத்தனை மாசம் கழிச்சு தைராய்டு டெஸ்ட் எடுக்கணும், அதை பத்தி நீங்க சொல்லுங்க. நான் கேட்டிருக்கேன், நீங்க நேயர்களுக்காக நீங்க கொஞ்சம் சொல்லுங்கம்மா. ரொம்ப நன்றிங்க, சொல்றேன் நான். டெஃபினெட்லி தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து நம்ம சாதாரணமாக டேப்லெட் மூலமாக எடுத்தால் அது வந்து உடம்புல போய் செய்கிறது ஒரு 60% தான் அது வந்து அப்சார்ப் ஆகுது வயிற்றில். அதனால தான் அது காலையில் வெறும் வயிற்றில் எடுக்க சொல்கிறோம். இப்போ வந்து கொஞ்சம் ஆராய்ச்சிலாம் என்ன கண்டுபிடிச்சிருக்குன்னா, நம்ம வந்து சாப்பிட்ட பிறகு ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறமா வெறும் வயிற்றில், தட் இஸ் அந்த நம்ம சாப்பிட்டு ஒரு 3 ஹவர்ஸ், இப்போ நம்ம நைட்டு டின்னர் ஒரு 6 மணிக்கு நம்ம சாப்பிட்டு ஒரு டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு ஒரு 9-10 மணிக்கும் டேப்லெட் போட்டாலும் உடம்புல அது போய் சேருறது. பட் அந்த 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் வேற ஒன்றும் சாப்பிடக்கூடாது, அந்த தைராய்டு டேப்லெட்டோட சேர்த்து வேற ஒன்றும் மருந்து எடுக்கக்கூடாது. ஸோ அந்த வெறும் வயிற்றில் எடுக்கிறது தான் முக்கியம். அதே மாதிரி நம்ம டேப்லெட் போட்டு போகிறோம், காலையில் வெறும் வயிற்றில் எடுக்கிறோமோ எப்போ எடுக்கிறோமோ அதுக்கப்புறமா 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஒன்றும் சாப்பிடாம ஜஸ்ட் நம்ம தண்ணி மட்டும் குடித்தா ஓகே. பட் மற்றபடி வேறு ஒன்றும் இந்த வாட்டர் தவிர வேறு ஒன்றும் பாலோ இல்லை வேறு ஏதாவது சாப்பாடு எடுத்தால் அந்த தைராய்டு ஹார்மோன் உடம்புல வந்து அப்சார்ப் ஆகிறது, அந்த சக்தி வந்து குறைஞ்சு போயிடும். அதுதான் பிரச்சனை. அதனால தான் தைராய்டு டேப்லெட் ஆல்வேஸ் நம்ம காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கணும். தைராய்டு டேப்லெட் எடுக்க ஆரம்பித்து பெரும்பாலும் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறமா திருப்பி டெஸ்ட் பண்ண சொல்லுவோம். ஏதாவது நம்ம டோசேஜ் மாற்றினா சாரிங்க, இந்த தைராய்டு லெவல் நார்மலாக இருக்குது, டாக்டர் வந்து அதே டோசேஜ் கண்டினியூ பண்ணிக்கோங்கன்னு சொன்னாலுமே ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம டெஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அப்பப்போ தைராய்டு சுரக்கிறது குறையும் இல்லை கூடும். அதனால் நம்ம வெளியிலேருந்து கொடுக்குற டோசேஜ் வந்து மாறிட்டுருக்கோம். அதனால் அது சம்மந்தப்பட்டது நம்ம அப்பப்போ மினிமம் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை இல்லை 2 முறை நம்ம செக் பண்ணிக்கணும் டோசேஜ் வந்து இது பண்ணுறதுக்கு. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு இதை நான் சொல்லணும்னு விரும்புகிறேங்க. இதை பற்றி நம்ம ரொம்ப ஒன்றும் யோசிக்கிறது இல்லை. தைராய்டு டேப்லெட் நம்ம வீட்டில் எங்கே வைக்கிறோம் அது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஏன்னா தைராய்டு டேப்லெட் வந்து ரொம்ப இந்த ஹீட்டு லைட்டெல்லாம் படக்கூடாது அது மேலே. ஏன்னா அதில் இருக்கிற அந்த அயோடினுங்கிற ஒரு பொருள் வந்து ரொம்ப ரியாக்டிவ் கெமிக்கல். நம்ம கெமிஸ்ட்ரி ஞாபகம் இருக்கிறவங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும், அது ரொம்ப ரியாக்டிவ் கெமிக்கல்னு சொல்லுவோம். அதனால் அந்த அயோடின் பொருள் அதில் இருக்கிறதுனால அது ரொம்ப அந்த டேப்லெட்டை நம்ம சரியான விதத்தில் ஸ்டோர் பண்ணலைன்னா அதோட பவர் குறைஞ்சி போயிடும். ஓகே, அப்போ எப்படி மேம் அதை ஸ்டோர் பண்ணி? அதுதான். ஸோ வந்து பெண்களுக்கு பர்டிகுலர்லி இதை சொல்கிறேன்னா, நிறைய பேர் பெண்கள் வந்து கிச்சனில் ஹீட்டு பக்கத்தில், கேஸ் பக்கத்துலையோ இல்லை ஃப்ரிட்ஜு மேலே அந்த ஹீட்டாக இருக்கிற இடத்துல வச்சுடுவாங்க. அதனால் ஹீட்டு படாமல் பார்க்கணும். நீங்கள் தைராய்டு டேப்லெட் ஆல்வேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாட்டில் வந்து ஒரு திக்கு பிளாஸ்டிக்கில் இருக்கும், ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும், திக்காக இருக்கும். அதனால் அது உள்ள லைட்டு போகாது, ஹீட்டு போகாது. ஸோ எதனால் நம்ம வீட்டில் வச்சாலுமே சரி, அதனால் ஒரு டப்பாவில் போட்டு ஒரு ட்ரா மாதிரி ஒரு கபோர்டு உள்ளே வச்சிடலாம். ஹீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடாது. கிச்சனில் வச்சாலுமே எங்கேனா ஒரு ஷெல்ஃபு, கேஸ் பக்கத்தில் இல்லாத ஒரு ஷெல்ஃபு, வெயில் படாமல் லைட்டு படாமல் இருக்கிற ஒரு டார்க்கான ஒரு இடத்துல வச்சா பெட்டர். ஏன்னா இந்த மாதிரி இந்த வெயில் படுறதுனால தைராய்டு பவர் போட்டன்சி குறையறதுனால தைராய்டு லெவல் மாறி போகலாம். இது ஒரு பிரச்சனை இருக்கு. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ, வணக்கம். இருந்து ராணி பேசுறேன். டாக்டர் பேசலாமா? கண்டிப்பாமா, டாக்டர் இணைப்பில் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. ஹலோ டாக்டர். ஹலோம்மா, சொல்லுங்க. அதாவது தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றது எப்படி டாக்டர் ஐடென்டிஃபை பண்ணலாம்? ஸோ நல்ல கேள்விமா. இது சொன்ன மாதிரி இந்த தைராய்டு பிரச்சனைகள் வந்தால் ஹெட் டு ஃபுட் எந்த உறுப்பு எடுத்தாலும் அதில் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் காமன் கம்ப்ளைண்ட்ஸ்னு பார்த்தா இந்த மாதிரி ரொம்ப உடம்பு சோர்வாக இருக்கிறது, கை கால் வலிக்கிறது, உடல் பெருமன். சில பேருக்கு வந்து உடம்பு ஊதினா மாதிரி இருக்கும், காலையில் எழுந்தால் மூஞ்சி ஊதினா மாதிரி, ரொம்ப நாளி வந்து எங்கன்னா உட்காந்துட்டு வந்தால் கால் வீங்கிக்கிறது, மோஷன் போகிற கஷ்டம், பெண்களுக்கு வந்து இந்த பீரியட் சரியாக மாதம் வராமல் இருக்கிறது, இல்லைனா அதிகமாக வந்து அந்த ப்ளீடிங் போகுது, இல்லைனா கர்ப்பம் ஆகிறதுக்கே டிலே ஆகுது, இல்லைனா ஸ்கின் ப்ராப்ளம். நிறைய பேருக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி மாதிரி வரும், அரிப்பு வரும், ரொம்ப அந்த ஸ்கின் வந்து ரொம்ப வறண்டு போகிறது. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் தைராய்டுனால வரலாம். பெஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர்லி ஒரு 30-35 வயசுக்கு மேலே இருக்கிற பெண்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை இல்லை 2-3 வருஷத்துக்கு ஒரு முறை தைராய்டு செக் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ வருஷம் சுகரை பார்த்துக்க சொல்கிறோம், பிபியை பார்த்துக்க சொல்கிறோம், கொலஸ்ட்ராலை பார்த்துக்க சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு ஒரு முறை தைராய்டு செக் பண்ணிக்கிறதும் நல்லது. பெண்களுக்கும் தைராய்டு பிரச்சனைகள் வரலாம், ஆண்களுக்கும் வரலாம். ஜென்ரலாக பெண்களுக்கு அதிகமாக வருது,
அதுவும் ஒரு உண்மை காரணம் தான். பட் ஆல்சோ நம்ம பெண்களுக்கு தான் அதிகமாக பார்க்குறோம். ஆண்களுக்கு வந்து நம்ம தைராய்டு இருக்குதுன்னு அதை பற்றி ரொம்ப யோசிக்கிறது இல்லை. அதனால் சில சமயம் ஆண்களுக்கு வந்து ரொம்ப லேட்டராக தான் அந்த தைராய்டு பிரச்சனை இருக்குதுன்னு தெரிய வருது. பட் ஆண்களுக்கும் தைராய்டு இந்த மாதிரி கம்மியாக சுரக்கிறதோ அதிகமாக சுரக்கிறதோ, தைராய்டு வந்து அந்த கழுத்தில் இருக்கிற அந்த சுரப்பி வீங்கிக்கிறதோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். அதனால் இதனால தான் பிரச்சனை, தைராய்டுனால இது 100% இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம். பட் ஏதாவது உங்களுக்கு வித்தியாசமாக உங்கள் உடல் நலத்தில் எதனா வித்தியாசமாக தெரிஞ்சதுன்னா தைராய்டை பற்றி யோசிங்க. கண்டிப்பாக டாக்டர், ஒரு அழகான ஒரு விஷயம் வந்து பகிர்ந்திருக்கீங்க. அடுத்த நேயர் வந்து காத்துட்ருக்காங்க, பேசிடுவோம். வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து? வணக்கம்மா, நான் வேளச்சேரியில இருந்து பத்மா பேசுறேன்மா. சொல்லுங்க பத்மாமா, டாக்டர் கிட்ட கேளுங்க. டாக்டர் வணக்கம்மா, சொல்லுங்க பத்மா. நமஸ்காரம்மா, நான் வேளச்சேரியில இருந்து பத்மா பேசுறேன். தைராய்டு ப்ராப்ளம் வந்து எனக்கு ஒரு 10 வருஷம் இருக்கு. முதல்ல வந்து 50 mg தைராக்சின் எடுத்துட்டு இருந்தேன். THS வந்து 3.4 அப்படி எல்லாம் இருந்தது. இப்போ ஹார்ட் பேஷண்ட் ஆல்சோ ஒரு 10 வருஷமா ஹார்ட் மெடிசன் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் 6 வந்திருக்கு, அது 5.9க்கு போயிருக்கு. இப்போ டாக்டர் வந்து அது 6.62 கொடுக்குறாங்க. 50ல இருந்து ஒரு 12 mg ஜாஸ்தி பண்ணி. இந்த விரல்கள்லாம் வந்து வலியும் ஒரு ட்ரிகர் ஃபிங்கர்னு வருது, அது மாதிரி வருமா அதனால தைராய்டு? ஆமாம், தைராய்டு லெவல் சரியா இல்லைன்னா கொஞ்சம் அந்த மாதிரி அந்த கையில் வந்து அந்த பிடிச்சிக்கிறது, அந்த படக்குன்னு மடக்கினா அந்த இது வருது. அதுதான் ட்ரிகர் ஃபிங்கர்னு சொல்லுவோம். அது வந்து தைராய்டு வந்து எனி ஜாயிண்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், என்ன மூட்டு சம்மந்தம் என்ன பிரச்சனை இருந்தாலும் தைராய்டு லெவல் சரியா இல்லைன்னா அது அதிகமாக தெரியும். தைராய்டுனால தான் அது வந்ததுன்னு சொல்ல முடியாது. பட் உங்களுக்கு தைராய்டு நார்மலாக இருந்தால் இந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஒரு மைல்டாக ஒரு 2-3 நாளைக்கு பிரச்சனை இருந்திருக்கும், அப்புறம் அது தானாகவே சரியாக இருக்கும். இது வந்து இந்த தைராய்டு லெவல் சரியாக இல்லாததுனால அது கொஞ்சம் இருந்து கொஞ்சம் அதிகமாகி உங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் தட் இஸ் ஒன்றும் பர்சிஸ்ட் ஆகிட்டு இருக்குன்னா அந்த தைராய்டும் ஒரு காரணமாக இருக்கலாம். தைராய்டு லெவல் சரியாயிடுதுன்னா டெஃபினெட்லி அந்த பிரச்சனை வந்து குறையும். இப்போ இந்த 62 mg எடுக்கிறது வந்து 3 மாசம் சாப்பிட்டுட்டு எடுக்கலாமா, 6 மாசம் சாப்பிடலாமா? 3 மாசத்துலயே பாத்துக்கங்கம்மா. ஏன்னா பிரச்சனைகளும் உங்களுக்கு கையில அந்த இது இருக்கு இல்லையா, அதனால 62 பத்தலைன்னா இன்னும் ஏதாவது கூட்டணுமா குறைக்கணுமான்னு டாக்டர் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது நம்ம தைராய்டு டோசேஜை மாத்தினா ஒரு 3 மாசத்துக்குள்ள பாத்துக்கிறது நல்லதுமா. உங்களே வந்து பார்க்கலாம் இல்லையா டாக்டர்? உங்களை வந்து பார்க்கலாம் இல்லையா? பார்க்கலாம். தேங்க்யூமா. சரிங்கம்மா, நன்றிம்மா, நன்றி. அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ. வணக்கம் மேம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. அம்மா, உங்களோட ரேடியோட வால்யூம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறீங்களா? ஆஃப் பண்ணிட்டேன் மேம். ஓகேம்மா, பேசுங்க, டாக்டர் இருக்காங்க, பேசுங்கம்மா. ஓகே, தேங்க்யூ மேம். சார், எனக்கு வந்து ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தைராய்டு வந்தது சார். மேம் இருக்காங்க, மேலேயே இருக்கோம். மேமா? ஆமா 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 ஆமா. நான் சாரி நினைச்சேன். சாரி மேம். இல்லம்மா, இட்ஸ் ஓகே. சொல்லுங்கம்மா. என்னோட குரல் கொஞ்சம் அந்த மாதிரி. சொல்லுங்கம்மா. இல்ல, நான் சரியா கவனிக்கல மேம். இல்ல, சொல்லுங்க. அப்புறம் 25 வருஷத்துக்கு 30 வருஷம் கிட்டவே இருக்கும் மேம். எனக்கு எங்க பையனுக்கு இப்ப 30 வயசு கிட்ட ஆக போகுது. அதுக்கப்புறம் அவர் பிறந்த அப்புறம் தான் எனக்கு தைராய்டுன்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. நான் ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல இந்த இன்டர்வல் 40 சாப்பிட்டேன் மேம். அது 3 மாசத்துக்கு ஒரு தடவை செக்அப் பண்ணிக்கணும். பாதி மாத்திரை, காலையில பாதி நைட் பாதி அந்த மாதிரி சாப்பிட சொன்னாங்க. ரொம்ப மோசமான இருந்த உடம்பு, அது சாப்பிட்ட அப்புறம் தான் எல்லாம் சரியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் எதையும் சாப்பிடல மேம், நிறுத்தியாச்சு. டாக்டர் கிட்ட சொன்னா நிறுத்தியாச்சு. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு மேல சாப்பிடறது கிடையாது. நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி போனேன் அந்த ஆஸ்பத்திரிக்கு. அப்போ வந்து தைராய்டை பத்தி இருந்து சரியாச்சுன்னு சொன்னேன். ஆனா அதை ஒன்னும் அவங்க எதுவும் இது பண்ணல. அதனால தைராய்டுக்குன்னு என்ன தனியா டெஸ்ட் பண்ணணுமா மேம்? இப்போ நான் அந்த மாதிரி எதுவும் டெஸ்ட் பண்ணல. அதுக்கப்புறம் டெஃபினட்டா பண்ணிக்கணுமா? நீங்க சொல்றத பார்த்தா முன்னால உங்களுக்கு இருந்தது வந்து அதிகமா சுரக்கிற தைராய்டு. ஹைப்பர் தைராய்டு. அதிகமாக சுரக்கிற தைராய்டுக்கு தான் அந்த இண்டோரால்ங்கிற மாத்திரையை கொடுப்பாங்க, கொஞ்சம் அந்த ஹார்ட் ரேட் எல்லாம் குறைக்கிறதுக்கு. அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு தைராய்டு பிரச்சனை சரியா ஆயிடுத்துனா கூட வருஷத்துக்கு ஒரு முறை உங்கள் தைராய்டு பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா தைராய்டுக்கு திருப்பி கம்மியாக சுரக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. திருப்பி அந்த அதிகமாக சுரக்கிற தைராய்டு ரொம்ப ரேராக, பட் அதுவும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம அந்த TSH T4ங்கிறது செக் பண்ணிக்கிறது நல்லதுமா.
சரி மேம், எங்களுக்கு சக்கரை நோய் இருக்கு இப்போ ஒரு 2-3 வருஷமா. இப்போ அதனாலதான் கால் எல்லாம் கால் நரம்பு அடிக்கடி இழுக்குது, கால் வலி வருது, முட்டி வலி வருது, மார்ல இழுக்குது, ரொம்ப நேரம் வேலை செய்ய முடியல, கால் வலிக்குது. இது சக்கரை நோவா இல்ல இது பாதிப்பு மேம்? இது சம்மந்தப்பட்டதா இருக்குமா? இருக்கலாமா, தைராய்டுனாலையும் இருக்கலாம், சக்கரை நோயினாலையும் இருக்கலாம், உடம்புல அந்த விட்டமின் டிங்கிற பொருள் குறைவாக இருந்தாலும் இருக்கலாம். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு டெய்லி வாட்டர் இல்லைனாலும் இருக்கலாம். டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 3 லிட்டர் 4 லிட்டர் வாட்டர் இன்டேக் இருக்கணும். அந்த 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 அளவுக்கு நம்ம தண்ணி குடிக்கலைன்னா அதனாலேயே உடம்புல தண்ணி சேராதனாலேயே இந்த மாதிரி இந்த கால் இழுப்பு நிறைய வரலாம். ஸோ நிறைய காரணத்தினால இந்த மாதிரி வரலாம். ஓகே மேம். ஓகே மேம். நிறைய குடிக்கிறேன் மேம். பார்க்குறேன் மேம். செக் பண்ணுறேன். சரிங்கம்மா. தேங்க்யூ மேம். நன்றிம்மா, நன்றி. எனக்கு ஒரு கேள்வி இருக்குது டாக்டர், அதை வந்து டாக்டர்கிட்ட வந்து கேட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே அந்த கேள்வி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டாக்டர், இப்போ வந்து மாதவிடாய் வந்து நிறைய பேருக்கு இர்ரெகுலராக வர்றது வந்து பார்க்க முடியுது. அதுக்கு வந்து என்னென்ன காரணம்? உடல் பருமனும் அதற்கு ஒரு காரணமாக இருக்குமா? ரொம்ப முக்கியமான ஒரு காரணமா, சரியான ஒரு கேள்வி கேட்டிங்க. பர்டிகுலர்லி பெண்கள் அந்த தினத்தினால இந்த உடல் பெருமன்னால பாடியில் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுங்கிறது உருவாருது. உடல் பெருமன்னா பர்டிகுலர்லி இந்த வயத்தை சுற்றி இருக்கிற உடல் பெருமன் அதிகமாகிறதுனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுங்கிறது அதிகமாகுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்து பசங்க வந்து 9ஆம் கிளாஸு 10ஆம் கிளாஸு 11th 12th படிக்கும்போது சரியான விதத்தில் அவங்களுக்கு உடல் பயிற்சி இல்லாமல் இருக்கிறதுனால, சரியாக சாப்பிடாதனால, ஸ்ட்ரெஸ்ஸுனால, தூக்கம் சரியாக இல்லாதனால, இது எல்லா காரணத்தினாலையும் வெயிட் கூடுறது. வெயிட் வந்து பர்டிகுலர்லி அந்த வயத்தை சுற்றி இருக்கிற வெயிட் கூடுறதுனால அந்த இன்சுலின் சரியாக வேலை பண்ணாமல் இருக்கிறதுனால அந்த அந்த வயசில் தான் எல்லாரும் அவங்க அம்மா சொல்லுவாங்க, 12 வயசுக்கு வந்தாங்க, 15 வயசு வரைக்கும் நல்லா இருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி விட்டு இந்த பீரியட் வர ஆரம்பிச்சது, இர்ரெகுலர் ஆச்சு, 2-3 மாதத்துக்கு வரல, டாக்டர்கிட்ட போனோம், மருந்து கொடுத்தாங்க, வந்துடுது, அப்புறம் மருந்து எடுத்து விட்டால் திருப்பி வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. அது வந்து அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வரலாம். அதுதான் நம்ம வந்து அந்த பிசிஓஎஸ்ங்கிற அந்த ப்ராப்ளம், அந்த அந்த சரியான மாதம் அந்த முட்டை உண்டாகிறதுனால அந்த நீர்க்கட்டி பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த பிசிஓஎஸ்ங்கிற ப்ராப்ளம். அதில் வந்து தைராய்டும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். தைராய்டு லெவல் சரியாக இல்லைனாலும் நீர்க்கட்டி பிரச்சனை மாதிரி தெரியும். மற்றபடி உடம்புல இருக்கிற மற்ற ஒரு உறுப்பு, இந்த பிட்யூட்ரி கிளாண்டுன்னு சம்மந்தப்பட்ட ஒரு உறுப்பு, அதுலேருந்து சில ஹார்மோன் சரியாக இல்லைன்னா ஓவரியிலேருந்து வேறு ஒரு ஹார்மோன், டெஸ்டாஸ்ட்ரோனுங்கிற ஒரு ஹார்மோன், அந்த மாதிரி நிறைய ஹார்மோன் பேலன்ஸில் இல்லைன்னா அதனால் வரக்கூடிய பிரச்சனை வந்து இந்த பீரியட் இர்ரெகுலர், இந்த பிசிஓஎஸ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம். பட் முக்கால்வாசி பேருக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், உடல் பெருமன், நம்ம லைஃப் ஸ்டைல், நம்ம நைட்டு சரியாக தூக்கம் இல்லாமல், நைட் ஷிஃப்ட் வேலை பண்ணுறவங்களுக்கு சரியான அந்த சாப்பாடு விஷயம் இல்லாமல், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கிறதுனால, இது எல்லா காரணத்தினால அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகுது. அண்ட் நாட் ஓன்லி நம்மளுக்கு வந்து இந்த பீரியட் டிலே ஆகுது, அந்த பீரியட் டிலே ஆகிறதுனால நிறைய பெண்களுக்கு வந்து கன்சீவ் ஆகிற பிரச்சனையும், அது பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி இந்த ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் சென்டர்ஸ்னு உருவாயிருக்கு. அது எல்லாத்துக்குமே காரணம் வந்து இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஒரு பெரிய ஒரு காரணம். அது வந்து லைஃப் ஸ்டைல் தான். இப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஒரு ப்ராப்ளம் சொல்கிறீங்க மேம், இதனால் அவங்களுக்கு நீரிழிவு நோய் வரதுக்கான சான்சஸ் இருக்கா? ஆமாம், அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால இந்த மாதிரி இந்த சுகர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இந்த கொலஸ்ட்ரால் அதுவும் ஏறும், சில பேருக்கு பிபி ஏறும். அதனால் நிறைய பேருக்கு ஸ்கேன் பண்ணால் அந்த ஈரலில் கொழுப்பு, ஃபேட்டி லிவர்னு சொல்கிறது, அதுவும் பிரச்சனையாக வரலாம். ஏஜ் ஆக நிறைய பேருக்கு 60 வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா மூட்டு வலி அதுவும் வரும். அதுவும் அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால அதிகமாகும். ஸோ அந்த உடல் பெருமனால் வரக்கூடிய அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ரொம்ப ஒரு பெரிய ஒரு சின்ன வயசில் நான் வந்து இந்த இதை பற்றி சொல்கிறேன், இந்த நீர்க்கட்டி பிரச்சனை பற்றி. பட் ஏஜ் ஆக இல்லை ப்ரெக்னன்சி போதே கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து அந்த சுகர் வரத்துக்கான வாய்ப்பு, ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், தட் இஸ் அந்த அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வரக்கூடிய சக்கரை வியாதி கூட இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வரலாம். ஓகே மேம், இப்போ நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, தூக்கம் இல்லை அப்படின்னா கூட இது வரும் அப்படின்னு. இப்போ உணவு பழக்கங்களும் சொன்னீங்க மேம். ஆனால் நான் வந்து ஹெல்த்தியாக தான் சாப்பிட்றேன், ஃப்ரூட்ஸாக வாங்கி சாப்பிட்றேன்ப்பா, ஆனாலும் வந்து வெயிட் போட்டுகிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க இல்லையா? இப்போ அது என்ன பண்ணுறது மேம்? ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட்டாலே அந்த ஃப்ரூட் இன்டேக்கே ஒரு தனி ரிஸ்க் ஃபேக்டர்மா. சுகர் வரத்துக்கோ இல்லை அந்த ஃபேட்டி லிவர் வரத்துக்கோ எக்ஸஸ் ஃப்ரூட் இன்டேக்கே ஒரு தனி ரிஸ்க் ஃபேக்டர். நிறைய பேர் வந்து நான் ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்றேன் டாக்டர், நான் வந்து டெய்லி மார்னிங்கில் 3 ஃப்ரூட்டு தான் சாப்பிட்றேன் அப்படின்னா அப்புறம் வெயிட் ஏறிண்டே போகும். அதுதான் அந்த ஃப்ரூட் இன்டேக். ஃப்ரூட்டில் இருக்கிற அந்த சுகருங்கிறது, ஃப்ரக்டோஸுங்கிற அந்த ஒரு சுகர் வந்து அது வந்து லிவரில் தான் அது வந்து சரியான விதத்தில் அதை மெட்டபலைஸ் ஆகணும். நம்ம பாடியில் அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் அந்த ஃப்ரூட் வந்து சரியாக நம்ம உடம்புல வந்து சரியாக ஜீரணிக்காது. அது ஜஸ்ட் உடம்புல வந்து ஃபேட்டாக மாறி அந்த லிவர்லேயே அது உட்காந்துக்கும்.
அதனால் எக்ஸஸாக நம்ம ஃப்ரூட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. டெய்லி ஒரு பழம் எடுக்கணுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பழைய காலத்து அட்வைஸ். அது வந்து நம்ம அந்த அளவுக்கு சாப்பிடாமல் இருக்கும்போது, மேபி அவங்க பாட்டி காலத்தில், மேபி அவங்க அம்மா காலத்தில் அது தேவையாக இருந்திருக்கலாம். பட் இப்போ இருக்கிற நம்ம சூழ்நிலையில் டெய்லி ஒரு பழம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஃபைபருக்காக பழம் எடுக்க சொல்லியிருப்பாங்க அந்த காலத்தில். அந்த நாறு சத்துங்கிறது, அந்த ஃபைபருங்கிறது நம்மளுக்கு நிறைய கீரை வகைகளில் வரணும். நம்ம கீரை டெய்லி சாப்பிட்றத விட்டுட்டோம். நம்ம அப்பேரண்ட்லி நம்ம முன்பு காலத்தில் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம 500 வகையான கீரைகள் சாப்பிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கடையில் போய் பார்த்தா ஒரு 4 வகை இருக்குது, 5 இருக்குது, மேபி மிஞ்சி போனால் ஒரு 10-12ன்னு வரும். நம்ம நிறைய அந்த கீரை நிறைய விதமான கீரையை சாப்பிட்றத நம்ம ரொம்ப குறைச்சிருக்கோம். ஸோ ஃபைபர் கண்டென்ட் நம்ம சாப்பாடில் ரொம்ப குறைஞ்சிருக்கு. நிறைய காய்கறிகள் சேர்த்துக்கலாம், டெய்லி ஒரு கீரை சேர்த்துக்கணும், டெய்லி அதனால் ஒரு வேறு ஒரு கறிகாய் ஒன்று சேர்த்துக்கணும். அந்த மாதிரி சாப்பிட்டா ஃபைபர் வந்துடுத்துனா நம்ம பழம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுவே ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக் நிறைய பேர் பண்ணுறது, இந்த மாதிரி இந்த ஃப்ரூட் இன்டேக் வந்து எக்ஸஸாக எடுக்கிறது. ஓகே மேம், இப்போ ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கும் போது சுகர் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இன்சுலினும் இன்பேலன்ஸ் ஆகும். இப்போ இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ எனக்கு யூட்ரஸும் வந்து ஓகே, கர்ப்பப்பையிலும் எந்த பிரச்சனையும் இல்லை, தைராய்டு பிரச்சனையும் இல்லை, ஆனாலுமே வந்து எனக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாகிட்டே போகுது, நான் ஃப்ரூட்டும் கரெக்டாக தான் சாப்பிட்றேன். அப்போ அந்த மாதிரி டைமில் என்ன மேம் பண்ணுறது? அதுக்கு வந்து நம்ம சாப்பாட்டில் வந்து சாப்பிட்ற அளவை கொஞ்சம் குறைச்சிக்கணும், சுகரை கம்ப்ளீட்டாக நிறுத்தணும். இப்போ இந்த மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் நாட்டு சக்கரை தான் எடுக்கிறேன், வெல்லம் தான் எடுக்கிறேன், தேன் தான் எடுக்கிறேன், அதெல்லாம் ஹெல்த்தி சுகர், அதெல்லாம் கிடையாது. நம்ம உடம்புக்கு அந்த டைமுக்கு அந்த பொருள் தேவையில்லைன்னா அது ஜங்க் ஃபுட் தான். ஸோ தேவையில்லாத பொருள் நம்ம அதை வந்து ஹெல்த்தியாக இருக்கட்டும், நம்ம வந்து அதை ஹெல்த்தி சொல்கிறோம், அன்ஹெல்த்தி சொல்கிறோம், அது நம்ம உடம்புக்கு தேவையில்லைன்னா அது அந்த டைமில் அது தேவையில்லைன்னா அது ஜங்க் தான். அது தேவையில்லாத பொருளை எடுக்கிறது. அதனால் குறைச்சி சாப்பிட்ணும், என்ன சாப்பிட்டாலுமே ரொம்ப குறைச்சி சாப்பிட்ணும். இப்போ நம்ம 3 வேளை சாப்பிட்றதுக்கு பதிலாக 2 வேளை சாப்பிட்டா போகிறோம். நம்ம 3 வேளை அந்த பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர்னு எடுக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அகெயின் நான் வந்து என்னோடய பாட்டி காலத்தை பற்றி சொல்கிறேன். காலையில் மேபி ஒரு கஞ்சி எடுத்திருப்பாங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிற கான்செப்டே ஒரு மேபி 1950 1960 தான் இந்தியாவில் உருவாச்சு. இப்போ எங்கள் அம்மாலாம் கூட நான் பேசினா அதுதான் சொல்லுவாங்க, நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னால் கஞ்சி குடிச்சிட்டு போவேன் அப்படிம்பாங்க. மதியம் வந்து ஸ்கூல்லேருந்து வந்தப்புறமா என்னமோ ஒரு சாப்பாடு சாப்பிடுவாங்க. அப்புறம் ஒரு 6 மணிக்கு வந்து தயிர் சாதம் அவ்வளோதான் சாப்பிடுவாங்க. அந்த காலத்தில் சப்பாத்திலாம் கிடையாது. எங்கள் அம்மாவுக்கு இப்போ 82 வயசாகுது. ஸோ அந்த 3 வேளையும் வந்து காலையில் ரொம்ப லைட்டாக ஒரு கஞ்சி, அப்புறம் மதியம் ஒரு சரியான விதத்தில் சாப்பாடு வீட்டுக்கு வந்த உடனே, அப்புறமா நைட்லேயும் வந்து கொஞ்சம் ரைஸ் அதை தான் சாப்பிடுவாங்க அந்த காலத்தில். ஆனால் இப்போ இருக்கிறவங்க வந்து 3 வேளையும் சாப்பிடணும். காலையிலையும் நம்ம நிறைய வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு கையிலையும் வந்து ரைஸ் நிறைய எடுத்துன்னு போய் ஈவினிங்கும் ரொம்ப லேட்டு டின்னர், அதுதான் ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம் நம்ம பண்ணுறது. நம்ம டின்னர் வந்து அந்த 6 மணிக்கு பசிக்கும் போது டின்னரை முடிச்சிடணும். நம்ம வேலையில் இருந்தாலுமே பரவாயில்ல, அந்த 6-7 மணிக்கு நம்ம டின்னர் முடிக்கிறது நல்லது. 8 மணிக்கு சாப்பிட்டு 9 மணிக்கு சாப்பிட்டு 12 மணிக்கு போய் படுக்கிறது, அதுக்குள்ளே நம்ம ஃபுட்டெல்லாம் சரியாக ஜீரணிச்சிருக்காது, அதுதான் பிரச்சனை. அதனால் நம்ம ஒரு 6-7 மணிக்கு டின்னர் முடிச்சு ஒரு 3-4 ஹவர்ஸ் அதுக்கப்புறம் நம்ம கேப் விடணும். நம்ம நைட்டு 12 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் நம்ம எல்லா உறுப்புகளுக்குமே கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவை. நம்ம வந்து 10 மணிக்கு சாப்பிட்டு 11 மணிக்கு சாப்பிட்டு போய் படுக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு 1 மணிக்கு அந்த பிரியாணி கடை திறந்துருக்கு, அப்போ வந்து வாங்கி சாப்பிட்றாங்க. 3 மணிக்கு படுக்கிறாங்க. நம்ம பாடியில் என்னென்னே புரிய மாட்டேங்கிறது நம்ம பிரெயினுக்கு. இதுதான் பிரச்சனை நம்மளுக்கு. ஷோர் மேம், அப்போ ஃபுட்டும் வந்து நம்ம பேலன்ஸாக சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்லி டைமுக்கு சாப்பிட்ணும், குறைச்சி சாப்பிட்ணும். ஓகே மேம், அடுத்த நேருக்கு காத்துட்ருக்காங்க, நேர்கிட்ட பேசிடுவோம் மேம். வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து? ஹலோ வணக்கம். வணக்கம் ரெயின்போ. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலேருந்து சந்திரசேகர் பேசுறேன். பேசுங்க சந்திரசேகர். மேம் இருக்காங்க, மேம் ரொம்ப அருமையா இந்த சாப்பிடறத பத்தி சொன்னீங்க. எனக்கு இதுல துணை கேள்வி மேம், இந்த இன்டர்மினன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்றாங்க, அது உடம்புக்கு ரியலி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏகாதேசி மற்ற நல்ல நாட்கள் முதல் செலக்ட் பண்ணி பண்ணுவாங்க, அது வந்து உடம்புக்கு நன்மை பயக்குமா? அது ஒண்ணு. 2வது மேம், இந்த டயட் பிளான் அப்படின்னு எடுக்கும் பொழுது இரவு நேரங்கள்ல என்ன ஃபுட்ஸ் அப்படிங்கறது சாப்பிடுறது ரொம்ப பெஸ்ட்? எனக்கு இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸோ நம்ம எந்த விதத்தில் வந்து நம்ம குறைச்சி சாப்பிட்டாலும் நல்லதுங்க. ஓவரால் நம்மளுக்கு உடம்புக்கு வர நிறைய வியாதிகள் வந்து அதிகமாக சாப்பிட்றதுனால தான். சின்ன பசங்க நல்லா சாப்பிடணும், வளர்கிற வயசில் நல்லா சாப்பிட்ணும். ஒரு 25-30 வயசுக்கு மேலே அந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்றது வந்து நம்ம எனர்ஜி எல்லாமே அந்த தேவையில்லாத ஃபுட்டு சாப்பிட்றதுல அதை ஜீரணிக்கிறதுல தான் நம்ம எனர்ஜி போகிறதே தவிர, அதனால நம்ம உடம்புல வந்து நிறைய இந்த ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீஷீஸ்னு உருவாருது.
இதுதான் நம்மளுக்கு பிரச்சனை. ஏஜ் ஆக ஆக அதுதான் நம்ம உறுப்புகள்லாம் டேமேஜ் பண்ணுறது. அதனால் நம்ம எந்த விதத்தில் குறைச்சி சாப்பிட்டாலும் நல்லது. எந்த விதத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சொல்கிறது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சொல்கிறீங்க. ஃபாஸ்டிங் நீங்கள் ஏகாதசி ஃபாஸ்டிங், இந்த சில கம்யூனிட்டிலலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஜெயின் கம்யூனிட்டிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வருஷத்தில் ஒரு டைம் வந்து ஒரு மாதம் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கல்ச்சர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்டிங்கிறது அந்த காலத்துலேயும் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அந்த காலத்தில் கூட சாப்பாடு கம்மியாக இருக்கும்போது கூட அந்த மாதிரி அந்த ஃபாஸ்டிங் பண்ணுறது அவங்க உடம்புக்கு நன்மை தரதுன்னு ரிலிஜியஸ் ரீசன்ஸுக்கும் சரி, மற்ற காரணத்துக்கு ஹெல்த் ரீசன்ஸுக்கும் சரி அவங்க ஃபாஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் டெஃபினெட்லி நல்லது. அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் அது இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு ஒரு இது கிடையாது. அல்டிமேட்லி எதுக்காக நம்ம பண்ணுறோன்னு நம்ம புரிஞ்சுன்னு பண்ணால் சரி. குறைச்சி சாப்பிட்ணும். என்ன சாப்பிட்றோமோ அதை வந்து நம்ம குறைச்சி சாப்பிட்ணும். நைட்டில் வந்து நான் சொன்ன மாதிரி ஜென்ரலி நம்ம ஹெவி மீல் என்ன சாப்பிட்றோமோ சரி, இது தான் எடுக்கணும், கோதுமை ஐட்டம் தான் எடுக்கணும், டிஃபன் லைட்டாக தான் எடுக்கணும் அப்படின்னு கிடையாது. ஒரு சாப்பிட்றதுக்கு தூங்குறதுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3-4 ஹவர்ஸ் முன்னால் நம்ம ஹெவி மீலை முடிச்சிடணும். நைட் படுக்கும்போது கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக எதனா பால் உடம்புக்கு ஒத்துண்டா பால் எடுத்துக்கலாம், இல்லைனா எதனா ஒரு பழம் எடுத்துக்கலாம். அது இல்லைன்னா அது முதல்ல வந்து நம்ம குறைச்சி சாப்பிடும்போது பசி எடுக்கிற மாதிரி இருக்கும். அது போக போக நம்ம உடம்புக்கு அந்த பழக்கம் ஆகிடும் குறைச்சி சாப்பிட்றது. சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றி டாக்டர். ரொம்ப தெளிவான ஒரு விதை கொடுத்தீங்க. நன்றிங்க, தேங்க்யூ. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேம்மா ரம்யா, சாரி. இந்த இல்லை அது அவர் கேட்ட ஒரு கேள்வி எனக்கு இப்போ ஞாபகம் வந்தது. அவங்க கேட்டாங்க ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை கொடுக்கறது, கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை கொடுக்கறது, அந்த பேலன்ஸை பற்றி கேட்டாங்க. நம்ம உடம்புல எல்லாமே ஒரு பேலன்ஸுங்க, அந்த ஜஸ்ட் ரைட் ஜோனில் இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஹார்ட் ரேட் பார்த்தீங்கன்னா அது அதிகமாக இருந்தாலும் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் நல்லதில்லை, ரொம்ப குறைவாக இருந்தாலும் நல்லதில்லை. நம்ம ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா சோடியம் லெவல் அதிகமாக இருந்தாலும் நல்லதில்லை, குறைவாக இருந்தாலும் நல்லதில்லை. அதே மாதிரி நம்ம சுகர் லெவல் அதிகமாக இருந்தாலும் நல்லதில்லை, குறைவாக இருந்தாலும் நல்லதில்லை, ரொம்ப குறைஞ்சு போயிட்டாலும் அதுவும் டேஞ்சரஸ்ஸு. அதே மாதிரி உடல் பெருமன் கூட ரொம்ப அதிகமாக இருக்கிறதும் நல்லதில்லை, உடல் பெருமன் அந்த ஃபேட்டும் கம்மியாக இருந்தாலும் நல்லதில்லை. சில பேருக்கு வந்து உடம்புல ரொம்ப ஃபேட்டு கம்மியாக இருக்கும், 5% கீழே இருக்கும், அது ஒரு ஜெனட்டிக் கண்டிஷன், அதுவும் நல்லதில்லை. அதனால் நம்ம நேச்சர் வந்து அழகாக கொண்டு வந்திருக்கு ஒரு பேலன்ஸு. அந்த பேலன்ஸில் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணால் நல்லது. ஓகே மேம், ஓகே, நல்ல தெளிவாக சொல்லியிருந்தீங்க மேம். இப்போ இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, ஃபுட்டு வந்து எப்படி எடுத்துக்கணும், பேலன்ஸாக எடுத்துக்கணும், எல்லாமே வந்து ஈக்குவல் லெவலாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போது தூக்கம் பற்றி பேசியிருந்தீங்க மேம். தூக்கம் வந்து நைட் ஷிஃப்ட் போடுறது எந்த அளவுக்கு தூக்கம் வந்து இருக்கணும், இப்போ இந்த அளவு தூக்கம் இல்லைன்னா அது எந்தெந்த ஹார்மோனல் பிரச்சனை வரதுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? தூக்கம் வந்து ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸ்லீப் வந்து நம்ம ஈவன் ஒரு 4 நாளைக்கு நம்ம நைட்டில் சரியாக தூங்கலைன்னா அதனாலேயே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகிடும். அதனால் ஆராய்ச்சி பண்ணி அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்லீப் வந்து ஜென்ரலி எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஓவரால் நம்ம அடல்ட்ஸாக இருக்கும்போது ஒரு 7 to 8 ஹவர்ஸ் தேவை எல்லாருக்கும். ஏன்னா அந்த டியூரேஷன் மட்டும் முக்கியம் கிடையாது. வெளியில் வந்து அந்த சூரியோதயம் குறையும் போது போய் படுக்கணும். திருப்பி அந்த சன் ரைஸ் போது திருப்பி நம்ம, ஏன்னா நம்ம அந்த டைமில் நம்ம உடம்புலையும் சில ஹார்மோன்ஸ் மாறுறது. வெளியில் வந்து அந்த சன் செட் ஆகும்போது சில ஹார்மோன்ஸ் குறையிறது, வேலை சில ஹார்மோன்ஸ் அதிகமாகுது. அதே மாதிரி சன் ரைஸ் போது ஆப்போசிட், சில ஹார்மோன்ஸ் குறையிறது, சில ஹார்மோன்ஸ் கூடுறது. காலையில் 6-7 மணிக்கு கார்டிசாலுங்கிற ஹார்மோன் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். நைட்டில் வந்து க்ரோத் ஹார்மோனுங்கிறது குழந்தைகளுக்கு பர்டிகுலர்லி அந்த க்ரோத் ஹார்மோன் தான் வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஹார்மோனு. அது நைட்டில் தான் சுரக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ஓடும்போது விளையாடும்போது பாடியில் வந்து க்ரோத் நடக்கணும்னா அது நம்ம தூங்கும்போது தான் நடக்கும். அதனால தான் குழந்தைகளுக்கு வந்து இப்போ 10லேருந்து 14-15 வயசு வரைக்கும் அவங்க சோமேறியாக இருக்கிறதில்ல. அந்த டைமுக்கு அவங்க 10 மணி நேரம் தூங்கினா தான் நன்னா வளருவாங்க. அது தப்பு கிடையாது, அதுதான் நார்மலாக நம்ம பாடியில் நடக்கிறது, அது சோம்பேறித்தனம் கிடையாது. அந்த டைமில் அந்த க்ரோத் ஹார்மோனுங்கிறது அதிகமாக சுரக்கணும். ஸோ அதனால் தூங்குகிற டியூரேஷனும் முக்கியம். இந்த மாதிரி 8 மணி நேரம் தூங்குறது அப்படின்னு தூங்குகிற டைமும் முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு அந்த வெளியில் டார்க்காக இருக்கும்போது நம்ம போய் படுக்கணும், அந்த சூரியோதயம் போது நம்ம திருப்பி முழிப்பு வரணும். அந்த டியூரேஷனும் எக்ஸ்போஷர் டு லைட் அட் நைட். நீங்கள் ஒரு இது கேட்டீங்க இல்லையா, உடல் பெருமன் ஏன் அதிகமாகுதுன்னு. பெண்களுக்கு பர்டிகுலர்லி நைட்டில் வந்து நம்மளுக்கு லைட் எக்ஸ்போஷர்னால நம்ம இந்த இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம் இல்லையா, ஃபோனு டிவி எல்லாம் நைட்டில் பார்க்குறதுனால நம்ம பாடியில் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வருது. அதனாலையும் பர்டிகுலர்லி பெண்களுக்கு அது சரியாக செட் ஆகிறதில்ல, அதனாலையும் உடல் பெருமன் அதிகமாகுது. ஓகே மேம், இன்னும் நிறைய காரணங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா இம்பேலன்ஸாக இருக்கும்னு. எந்த மாதிரியெல்லாம் நம்ம வச்சுக்கலாம்? இப்போது கவலையாக இருந்தோம்னா அதுவுமே வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கு ஒரு பெரிய காரணமாக இருக்குமா? அப்படி இருந்துச்சுன்னா எந்த மாதிரி நம்மளை வந்து நம்ம வச்சுக்கணும் அப்படின்ட்டு சொல்லுங்கள் மேம்.
ஸோ எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்குமா? எஸ். யாருக்குமே ஸ்ட்ரெஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம இருந்தால் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறது, நம்ம வாழ்க்கையோட ஒரு இதுன்னு வச்சுக்கணும். நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது தான் ஐ திங்க் ஒரு முக்கியமான இது. ஒன் வெரி குட் வே நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு ஹேண்டில் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ், உடல் பயிற்சி பண்ணால் நம்ம என்ன உடம்புக்கு வந்து நம்மளுக்கு அந்த இது ஏதாவது லைஃப் நம்ம மேலே தூக்கி போடுறதோ அதை தாக்கக்கூடிய சக்தி இருக்கும். நம்ம இம்யூனிட்டி பவர் நல்லாயிருக்கும். ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், நம்ம நல்ல உடற்பயிற்சி பண்ணி நைட்டில் நல்லா தூங்குறோம், சாப்பிட்றோன்னா அந்த ஸ்ட்ரென்த் இருக்கும், அதை தாக்கிக்கக்கூடிய சக்தி இருக்கும் நம்மளுக்கு. ஓகே மேம், இவ்வளோ நேரம் பெண்களோட உடல் குறித்து நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க, நிறைய டிப்ஸ்லாம் சொன்னீங்க. அயோடின் வந்து அதிகமாக இருக்கும்னா தைராய்டு மாத்திரைலாம் வந்து வெப்பம் அதிகமாக இருக்கிற இடத்துல வைக்காதீங்க அப்படின்னு சொன்னீங்க. உணவு அந்த பேலன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. எல்லா நேயர்களுக்கும் வந்து இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறேன் மேம். அடுத்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு ரொம்ப நன்றி மேம். ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப நன்றி. இப்போ நேயர்களும் நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. நேயர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நீங்களுமே வந்து மேம் சொன்னதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தூக்கம் வந்து கரெக்டாக இருக்கணும், ஃபுட் லெவலும் கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணி அந்த விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. அதாவது சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். உடம்பை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. உடம்பு இருந்தால் தான் நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் செய்ய முடியும்.